பிரைஸ் த லார்ட். இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். அப்போஸ்தலர் 4:12. அப்போஸ்தலர் 4:12. அவரால் அல்லாமல் வேறு ஒருவரால் ரட்சிப்பில்லை. நான் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். பிரியமானவர்களே, பேதுரு ஜனங்களை பார்த்து விதமாக சொல்லுகிறாரு, அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு என்று சொன்னால் விடுதலை, பாதுகாப்பு போன்றதான அநேக காரியங்கள் இந்த வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆண்டவராக இயேசுவை அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிக்க முடியாது. வேறு ஒருவர்னாலும் நமக்கு ஒரு விடுதலை தர முடியாது. இன்றைக்கி நான் சந்தித்து கொண்டிருக்கிற தோல்விகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராக இயேசுவை தவிர வேறு ஒருவராலும் முடியாதென்று பேதுரு ஆணித்தரமாக சொல்லுகிறதை காண்கிறோம். ஒரு முறை ஒரு ஸ்திரீ, ஒரு சகோதரி அந்த தேசத்தை ஆளுகிறதான் ராஜாவை பார்த்து, ராஜாவே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டாள். அந்த ராஜா சொல்லுகிறாரு, கர்த்தர் உன்னை ரட்சிக்காவிட்டா நான் உன்னை எதிர்ந்து ரட்சிக்க முடியும்? ஆளில் இருந்தா அல்ல களஞ்சத்திருந்தா எங்கேருந்து ரட்சிக்க முடியும்? நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானா, நீ காக்கப்பட வேண்டுமானா, உடைய வாழ்க்கையில் காணப்பட பிரச்சனை இருந்து ஒரு விடுதலை பெற வேண்டுமானா, உடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாக வேண்டுமானா, உடைய வறுமை மாற வேண்டுமானா, உடைய வியாதி மாற வேண்டுமானா, நீ ஆண்டவர் நோக்கி பார். அவர் தான் உன்னை ரட்சிக்க முடியும், நான் உன்னை ரட்சிக்க முடியாது என்று அந்த இஸ்ரவேல் ராஜா அந்த சகோதரியை பார்த்து சொன்னதை காண்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்கிறதை காண்கிறோம். 34 சங்கீதத்தில் சொல்கிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ ஆண்டவரை நோக்கி பார்ப்போமானா அவராலே மாத்திரம்தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். ஏசாயா 25:27 வாசிக்கும் போது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். அவர் ரட்சிக்கப்பட வேண்டுமானா பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, உலகத்தில் எங்கு நீங்கள் வாழ்ந்தாலும், எங்கே நீங்கள் ஜீவித்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களானா நீங்கள் விடுவிக்கப்பட முடியும், பாதுகாக்கப்பட முடியும். ஆண்டவரால் மாத்திரம்தான் உங்களை பாதுகாக்க முடியும். அவரை தவிர வேறு எங்குமே பாதுகாவல் இல்லை. பாதுகாவலை தேடி வேற எங்குமே நம்ம போக முடியாது. ஆண்டவராக இயேசுவிடத்தில் மாத்திரம்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு. அதனால தான் அங்கே எரேமியா சொல்லும்போது, நீர் என்னை ரட்சித்தால் நான் ரட்சிக்கப்படுவேன், தேவரீரே என் துதி என்று சொல்லுகிறார். என்னை குணமாக்கினால் குணமாவேன், என்னை ரட்சித்தால் நான் ரட்சிக்கப்படுவேன், தேவரீரே என் துதி என்று எரேமியா 17:14 நான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை குணமாக்கினால் குணமாகும், ஆண்டவர் நம்மை ரட்சித்தால் ரட்சிக்கப்படுவோம் என்று எரேமியா சொல்லுகிறார். வேதத்தில் அநேக சம்பவங்களை நான் வாசிக்க முடியும். ஒரு சகோதரி, அவள் 12 வருடமாக பெரும்பாடு உள்ளவளாய் காணப்பட்டாள். அந்த 12 வருடமும் அவள் அநேக வைத்தியர்களால் வேதனைப்பட்டாள். நாட்டு வைத்திய இடத்துல போயிருப்பாள், எம்பிபிஎஸ் டாக்டர் இடத்துல போயிருப்பான், எந்தெந்த டாக்டர் அந்த காலத்தில் இருந்தார்களோ, எந்தெந்த மருத்துவர்கள் இருந்தார்களோ எல்லா இடத்துலையும் போயிருப்பான். வேதத்தில் வாசிக்கிறோம், அவள் அநேக மருத்துவர்களாலே மிகவும் அவதிப்பட்டாள். தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் அந்த வியாதிக்காக செலவழித்தால், எவ்வளவோ பணங்களை செலவழித்தும் சற்றாயிலும் அவளுக்கு சுகம் உண்டாகவில்லை. அவள் வேதனையோட கூட காணப்பட்டாள். ஒவ்வொரு நாளும் வேதனையோட கூட நாட்களை கடத்தி கொண்டிருந்தாள் என்று வாசிக்கிறோம். ஆனால் அந்த சகோதரி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவள் இயேசுவிடத்தில் வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், உடனே சுகமாக்கப்பட்டாள் என்று வேதத்தில் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு அவளை பார்த்து சொல்கிறாரு, மகளே, உன் விசுவாசம் ரட்சித்தது. நீ அநேக வைத்தியர்களால் வேதனைப்பட்டாய், அநேக வைத்தியர்களால் கஷ்டப்பட்டாய், அநேக இடத்துல போய் சட்டாயில் உனக்கு சுகம் கிடைக்கவில்லை. நீ என்னை குறித்து கேள்விப்பட்டு விசுவாசத்தோடு வந்தபடினாலே உனக்கு ஒரு விடுதலை உண்டானது. நீ ரட்சிக்கப்பட்டாய், இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று இயேசு அவளை பார்த்து சொல்கிறார். அந்த நேரத்திலே உடனே அவள் தன்னுடைய சரீரத்திலே சுகத்தை உணர்ந்து கொண்டாள் என்று வாசிக்கிறோம். உன் வேதனை நீங்க சுகமா இருந்து இயேசு சொல்கிறார். அப்படியானா அந்த நிமிடம் வரைக்கும், அந்த வினாடி வரைக்கும் அவள் வேதனையோடு கூட காணப்பட்டாள். எப்போது இயேசுவிடத்தில் வந்து அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாளோ அவள் அந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாள். அன்று முதல் அவள் வாழ்க்கையில ஒரு பேரானந்தம் உண்டானது. இயேசு சொல்கிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்படியானா அந்த நிமிடம் வரைக்கும் அவள் வேதனையோடு கூட காணப்பட்டாள், கண்ணீரோடு கூட காணப்பட்டா, கஷ்டத்தோடு கூட காணப்பட்டா, அநேகரால் நிந்திக்கப்பட்டு காணப்பட்டா.
அநேகர் அவளை ஓரமாக ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவளை யாரும் தொடுகிறதில்லை, அவளிடத்தில் யாருமே வருகிறதில்லை, அவளோட யாருமே பேசுகிறதில்லை. ஒரு தனித்த அனுபவத்தில் காணப்பட்டாள். மிகவும் சரீரத்தில் வேதனை, மனதளவில் வேதனை, எவ்வளோ துக்கத்தை அவள் அனுபவித்து கொண்டு வந்தாள். இயேசு சொல்கிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இரு. இது வரைக்கும் யார் யாரிடத்துல இல்லாமல் போனாய், அங்கே உனக்கு சுகம் கிடைக்கவில்லை, அங்கே உனக்கு ஒரு விடுதலை உண்டாகவில்லை, அங்கே உனக்கு சமாதானம் கிடைக்கவில்லை. இப்போது நீ சமாதானத்தோടെ போ, உடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி நீங்கி நீ சுகமாக இரு, நீ ஆரோக்கியத்தோடு இரு என்று சொல்லி அவளை மகிழ்ச்சியோடு அனுப்பினார் என்று நான் வேதத்தினூடாய் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் ஒருவேளை நீங்கள் வியாதியோடு விலகினத்தோடு இருப்பீர்களானா, ஆண்டவரை இயேசுவை நோக்கி பார்ப்பீர்களானா, ஆண்டவரை இயேசுவிடத்தில் வந்து இயேசுவே என்னை குணமாக்கும் என்று சொல்லுவீர்களானா, எரேமியா சொன்னாரே, நீர் என்னை குணமாக்கினால் நான் குணமாவேன் என்று. அதே போல நீங்களும் ஆண்டவரை இயேசுவே நீர் என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும் உம்மால் ஆகும், நீர் என்னை குணமாக்கினால் நான் குணமாவேன் என்று ஆண்டவரை இயேசுவை பார்த்து சொல்வீர்களானா, நிச்சயமாகவே உங்களை குணமாக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த கால வேளையில உங்களோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. அதே போல தான் ஒரு பிசாசு பிடித்ததான, ஒரு லேகியோன் பிடித்ததான ஒரு மனிதன், அவனை அடக்க யாராலுமே முடியாது. எத்தனையோ பேர் அவனை கட்டினார்கள், சங்கிலினால கட்டினார்கள், விலங்குகளினால கட்டினார்கள். அவனை அடக்க ஒரு மனிதனால முடியாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த மனிதனை இயேசுவே தேடி வந்தார், இயேசுவே தேடி வந்து அவனை சுகமாக்கினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த வாலிபனை குணமாக்க கூட எத்தனையோ இடங்களில் எத்தனையோ பேர் அவனுக்காக உதவி செய்திருப்பார்கள். எத்தனையோ அந்த காலத்திலிருந்து தானே மந்திரவாதி இடத்துல போயிருப்பார்கள், பிசாசை விலக்கிவிடும்படியாக எத்தனையோ இடத்துல போயிருப்பார்கள். ஆனால் எங்குமே முடியவில்லை. நான் வாசிக்கிறோம், அவனை அடக்க ஒரு மனிதனாலும் முடியவில்லை. எத்தனையோ மனிதத்தில் போனார்கள், எத்தனையோ மனிதர்கள் அவனை அடக்க முடிய பிரயாசப்பட்டார்கள். ஆனால் யாராலுமே முடியவில்லை. ஆனால் இயேசு வந்து அவனை குணமாக்கினார். அந்த பிசாசு இயேசுவை பார்த்து கேட்கிற, இயேசுவே காலத்து முன்ன ஏன் எங்களை துரத்தி விடுகிறீர்? நாங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் இந்த மனிதனோட இருக்க வேண்டும், அந்த மனிதனோட இன்னும் கொஞ்சம் காலம் நாங்கள் தங்கி இருக்க வேண்டும், இந்த மனிதனை இன்னும் நாங்கள் கொஞ்சம் சித்திரவதை பண்ண வேண்டும், இன்னும் இவனை கொஞ்சம் வேதனைக்கு உள்ளாக்க வேண்டும், இன்னும் இவனோட கூட இருந்தவனை காயப்படுத்த வேண்டும். நாம் வாசிக்கிற கற்களினாலே அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான், கல்லறுகளில் இருந்தான் என்று வாசிக்கிறோம். வஸ்திரம் ஒடுக்காதவனாக நிர்வாணியாய் காணப்பட்ட அந்த விதத்தில் படிக்கிறோம். பிசாசு ஒரு மனிதனை நிர்வாணி ஆக்கி விடுகிறது, பிசாசு ஒரு மனிதனை காயப்படுத்துகிறது, பிசாசு ஒரு மனிதனை அலங்கோலப்படுத்துகிறது, கல்லறுகளில் குடியிருக்க வைக்கிறது. இயேசு சொன்னார், நீ இவனை விட்டு போ, இனி இவனுக்குள்ளே வராது என்று சொன்ன உடனே அந்த பிசாசு அவனை விட்டு விலகி போனது. அவன் வஸ்திரம் உடுத்து வேறு மனிதனாய் மாற்றப்பட்டான். அவனை பார்க்க வந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஐயோ, நேற்றைக்கு வரைக்கும் இவனை பார்த்து எல்லாரும் ஓடி ஒளிந்தார்களே, நேற்றைக்கு வரைக்கும் நிர்வாணியாய் காணப்பட்டானே, நேற்றைக்கு வரைக்கும் இவன் கற்களினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு வந்தானே, எப்படி இவனுக்குள்ள அந்த மாற்றம் வந்தது என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். மாறாக அவனை கண்டு பயந்தார்கள். நேற்றைக்கு வரைக்கும் எப்படி இருந்தவன் இன்றைக்கு இப்படி மாறிவிட்டான்னு சொல்லி அந்த மனிதனை பார்த்து பயந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த மனிதனுக்கு இயேசு சுகத்தை கொடுத்தார். ஒருவேளை பிசாசின் போராட்டத்தோடு காணப்படுவீர்களானா, இயேசுவோடு நீங்கள் வருவீர்களானா, இயேசு உங்களை சுகமாக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அவர் வியாதியிலிருந்து குணமாக்கிறவர், பிசாசுடைய பிடியிருந்து உங்களை விடுதலையாக்கிறவர். எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவரை இயேசு இந்த கால வேளையிலே உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். பாவத்தினால ஒருவேளை பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருப்பீர்களானா, பாவத்திலிருந்து கூட விடுதலையாக்க ஆண்டவராய் இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். ஆண்டவராய் இயேசுவை தவிர பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட எங்குமே ஒரு பரிகாரம் கிடையாது. ஆண்டவராய் இயேசு மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் தான் நம்முடைய பாவங்களுக்கு சிலுவையில் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தவர். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியான பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தர ஆண்டவராய் இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தர ஆண்டவராய் இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை பிசாசுடைய பிடியோடு காணப்படலாம், அல்ல வியாதியோடு காணப்படலாம், அல்ல பாவத்தின் அடிமதனத்தில் காணப்படலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், எங்கே இருந்தாலும் ஆண்டவரை இயேசுவை நோக்கி பார்ப்பீர்களானா,
இயேசுவே எனக்கு ஒரு சுகத்தை தருவீராக. இயேசுவே இந்த பிசாசிடத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தருவீராக. இயேசுவே இந்த பாவ பழக்க வழக்கத்தை எனக்கு ஒரு விடுதலை தருவீராக என்று சொல்லி ஆண்டவரை இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் காணப்படுகிறார். உங்களை ரட்சிப்பதற்காகவே உங்களை நேசிக்கிறபடினாலே இந்த காலைவேளையில் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை இயேசுவிடத்தில் நான் திரும்புவோமா? இயேசுவே என்னை காப்பாற்றும், என்னை ரட்சியும், என்னை விடுவிக்கும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. பேதுருவின் மூலமாக இந்த வார்த்தை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, அவரால் அல்லாமல் வேறு ஒருவராலும் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லப்படுகிற ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆண்டவரே உடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமும் கர்த்தாவே கட்டடப்படவில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவேப்பா உம்மிடத்தில் வந்து ஆண்டவரே பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை பெற எங்களை இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்டு விடுதலை ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் மெய்யான ஒரு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆண்டவரை வேதனையோடு காணப்பட்டாளப்பா, கஷ்டத்தோடு காணப்பட்டாள் ஆண்டவரை, மனதளவில் மிகவும் நொந்து போய் காணப்பட்டாளப்பா. உம்மிடத்தில் வந்தபோது அவளுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தீரே, ஒரு சமாதானத்தை கொடுத்தீரே, ஒரு அமைதியை கொடுத்தீரப்பா. ஆண்டவரை கற்களினால் தன்னை காயப்படுத்தினதான இந்த வாலிபனுக்கு நீங்கள் சோத்தை கொடுத்தீரப்பா. எஸ்ப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலைவேளையில் நோக்கி ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை தீர்க்காயசு கொடுத்து காக்கணும்னு ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறேன் சுமல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருமை ஆஸ்வதிப்பாரா.